ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடிச்செடி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயினு கோல்டு பார். ஸோ இது ரெண்டிலுமே வந்து நம்ம எது வாங்கலாம் அப்படின்னா எவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட் வருது, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ கோல்டு காயினு இப்போ 22 கேரட்லேயுமே இருக்குது, 24 கேரட்லேயுமே இருக்குது. ஆனால் கோல்டு பார் பார்த்திங்க அப்படின்னா காயின்லையுமே இருக்குது, பார்லையுமே இருக்குது. ஆனால் இது 999, இது பார்த்திங்க அப்படின்னா 916. இதில் வந்து ஜுவல்ஸ் வந்து செய்ய முடியும், இதில் வந்து ஜுவல்ஸ் வந்து செய்ய முடியாது. நம்ம எப்படி தங்கம் வாங்குகிறோமோ அதே கட்டியாகவே தான் இருக்கும். அதில் வந்து 18 கேரட்டு, 14 கேரட்டு, 19 கேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலலாம் எல்லாத்துலேயுமே வந்து ஜுவல்ஸ் வந்து செய்யலாம். இப்போ 19 கேரட் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ 9 கேரட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து 18 கேரட்டு 14 கேரட்டும் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக வந்து இருக்கும், நல்லா வந்து உழைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 9 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின்னு 916லேயும் இருக்குது, காயினாகவும் இருக்குது, பாராகவும் இருக்குது. இதுலேயுமே வந்து 24 கேரட் பார்த்திங்க அப்படின்னா காயினாகவும் இருக்குது, பாராகவும் இருக்குது. இப்போ 22 கேரட்டு 1 கிராம்லேருந்து இருக்குது. எதுனா காயின்னு பார் கேட்டாலுமே 1 கிராம்லேருந்து இருக்குது, காயின் கேட்டாலுமே வந்து 1 கிராம்லேருந்து இருக்குது. 22 கேரட்லேயும் இருக்குது, 24 கேரட்டு. ஸோ ரெண்டுலேயுமே வந்து 1 கிராம்லேருந்தே இருக்குது. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மில்லிகிராம் 916 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 100 மில்லிகிராம்லேருந்து இருக்குது. இப்போ நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜிஆர்டிலாம் வந்து 100 மில்லிகிராம் காயின் வந்து இருக்குது. பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா 50 மில்லிகிராம் காயின் வந்து கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆஃபர் ஆடிப்பேருக்கு அப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து தங்க நாணயம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்களா, 100 மில்லிகிராம் காயின். அப்போ உள்ள காயின் தான் வந்து 50 மில்லிகிராம் காயின் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது என்கிட்ட இருக்குது. ஸோ அதை தான் வச்சு பார்த்தேன். 50 மில்லிகிராமுக்கு வந்து காயினுமே வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ 22 கேரட் வந்து காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு 2% வந்து போடுறாங்க. இதே வந்து நீங்கள் பார் வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 2.5% வந்து போடுறாங்க. இதே 24 கேரட்டில் பார்த்திங்க அப்படின்னா காயின் வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு 5%லேருந்து 2.55% வரைக்கும் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஷாப்பும் பொறுத்து வந்து மாறுபடும். இதே பாரில் வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 5% வந்து இருக்குது. இப்போ சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா சில கடையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 916 காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ். ஸோ ஆஃபர் டைம் இல்லாமல் மற்ற டைம்லேயே வந்து வேஸ்டேஜ் வந்து இருக்காது. இப்போ பீமாலலாம் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி பீமாவில் வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது 22 காயினுக்கு. இதே 24 காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 125 ரூபா மட்டும். 24 காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 125 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஃபர் இல்லாத டைம்லையுமே வந்து காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து காயினாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆஃபர் டைம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இதே ஆஃபர் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா எப்படினாலும் ஸோ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து 22 கேரட்டு பார்த்திங்க அப்படின்னா 8940 ரூபா வந்து இருக்குது அப்படின்னா 24 கேரட்டு பார்த்திங்க அப்படின்னா 9760 ரூபா வந்து இருக்கும். ஸோ 8940 ரூபா இருந்துச்சுல அப்போயே கோல்டு ரேட்டு இருக்கும்போது நான் எழுதி வச்சது. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறேன். எப்படியுமே வந்து இந்த 22 கேரட்டுக்கும் 24 கேரட்டுக்குமே வந்து 800ரூவாலேருந்து 900 வரைக்கும் எப்படியுமே வந்து டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 820 ரூபா வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது 22க்கும் 24க்குமே. இப்போ 22 கேரட்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்னா 8940 ரூபா இருக்குது அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு 2% நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 179 ரூபா. ஜிஎஸ்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3%. இது 22 கேரட் பார் காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 2.5% ஜிஆர்டியில் போடுறாங்க. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 224 ரூபா. இப்போ ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3%. இப்போ 24 கேரட்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா பார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 9760 ரூபா இருக்குது கோல்டு ரேட்டு அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 488 ரூபா வருது. இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் இப்போ காயினை வந்து நீங்கள் ஒரு கொடுக்குறீங்க, ஒரு 2 இயர்ஸ் கழித்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 24 கேரட் காயினாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து என்ன இருக்கோ அதுவே வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் எப்படியுமே வந்து ஒரு 2% வந்து லெஸ் பண்ணுவாங்க. 2% 3% வந்து லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அதுக்கு தான் ஒரு லாங் டைம் நீங்கள் காயின் வந்து சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ மாதமே வந்து உங்களுக்கு நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் கோல்டு ரேட்டு அதனால் காயின் வாங்குறது எப்பயுமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும்.
இப்போ ரீசேல் பார்த்தீங்க அப்படின்னா 24ஓட 22க்கு அந்த கேரட் வந்து கம்மியாக வந்து போகும். இதே ரீசேல் வந்து 24 கேரட்டுக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ரேட்டுமே வந்து ஹையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜுவல்ஸ் வந்து 22 கேரட்டில் உள்ள காயின் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு 10 கிராம் உள்ள காயின் வந்து கொடுக்குறீங்க, அது 22 கேரட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 கிராமுக்கு தான் வந்து ஜுவல்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மீதியெல்லாம் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து போயிடும், அந்த 2 கிராம் வந்து மைனஸ் ஆயிரும். இதே வந்து நீங்கள் 24 கேரட் உள்ள காயின் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஜுவல்ஸ் வந்து செய்கிறீங்க அப்படின்னா 22 கேரட்டுக்குள்ள கோல்டு ரேட் தான் வந்து போடுவாங்க. அப்போ நீங்கள் 10 கிராம் காயின் வந்து 24 கேரட் உள்ள காயின் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 12 கிராம் உள்ள ஜுவல்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் லாங் டைமில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 10 கிராம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 12 கிராம் ஜுவல்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் 24 கேரட்டு காயின் இல்லை 22 காயின் பார் இது எல்லாமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கஸ்டமர் கேருக்கு வந்து ஆப்லேயே வந்து இருக்கும், ஆப்லேயே அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் சிம்பிள் வந்து இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிக்கை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து பில் டீட்டெயில் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் ஓகே இது ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸில் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு ஏதாவது ப்ரூஃபை காமிச்சு தான் அந்த காயின் இல்லை பார் எதுனாலுமே வாங்குற மாதிரி இருக்கும். சேஃப் அண்ட் செக்யூராக தான் வந்து வரும் வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து முருகன் ஆறுபடை வீடு 22 கேரட்டில் உள்ளது, இந்த முருகன் வச்சு ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்லிட்டு காயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிள்ளையாரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 அவதாரம் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்கள்ட்டே பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார், லட்சுமி, பெருமாள், சங்கு படம் போட்டு பிளெயின் காயின், பிளெயினாக இருக்க சிம்பிள், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து காயின் வந்து ஜிஆர்டியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு கடவுள் உருவம் இல்லாமல் இருந்து அப்படின்னாலும் பிளெயினாக வந்து காயின் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் வாங்குகிற காயினில் வந்து HUID நம்பர் வந்து இப்போ எல்லா ஷாப்லேயுமே வந்து HUID நம்பர் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்கிக்கோங்க காயினு. ஸோ காயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து லாங் டைமில் கொடுக்குறோமா ஷார்ட் டைமில் வந்து கொடுக்குறோமா அப்படின்றது தான் நமக்கு பெனிஃபிட் வந்து இருக்கும். ஸோ 2 இயர்ஸ் கழிச்சு இல்லை 3 இயர்ஸ் கழிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எப்படியுமே அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கும் போது வந்து கோல்டு ரேட் வந்து இப்போ 8,940 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அது 15,000 16,000 வரைக்கும் வந்து போகும். இப்போ போன அச்சதீதிக்கு வாங்கும்போது 6,000 ரூபாயில் இருந்துச்சு. இப்போ இந்த அச்சதீதி பார்க்கும்போது 8,980 ரூபா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கோல்டு ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் காயின் உங்களால் எவ்வளோக்குள்ள முடியுமோ அந்த மாதிரி காயினை வாங்க. இல்லை நம்ம காயின் வந்து இப்படி ஒரு கிராமம் அதனால் சேர்க்க முடியாது அப்படின்னா ஈஸி வே இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 100 ரூபாயிலேருந்து உங்கள் கையில் எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சேர்த்துலாம். நானே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 2 கிராம் வந்து தங்கமயிலில் சேவ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மில்லிகிராம் வந்து 1 கிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து நானே வந்து போத்தீஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து தங்கமயிலில் வந்து எப்போ அப்படின்னா பொங்கல் டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் இயர் தான் வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஆனால் ரொம்ப வந்து யோசிச்சு ஓகே நம்ம சீட்டு போட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். இருந்தாலுமே வந்து நீங்கள் டிஜிகோல்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வருமானம் மாதிரி உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ நாளும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 100 ரூபான்னு போடாமல் இப்போ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கறனால 107 108 போட்டால் தான் 1 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகுது. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. 0.11 இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் 0.12 எப்படி மாறுது, 107 போட்டால் வருதா இல்லை 108 போட்டு வருதா அப்படின்றத பார்த்துட்டு இப்போ 108 ரூபா போட்டால் தான் 0.12 மில்லிகிராம் வருது அப்படின்னா 108 போடுங்க. ஸோ ஒரு ரூபா நம்ம பார்க்காம நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.